முருகனை காப்பாற்ற வேண்டும் என்றால் முருகனுக்கு எங்கிருந்து ஆபத்து வருகிறது என்று சொல்ல வேண்டும். ஏன் அந்த ஆபத்து முருகனுக்கு வருகிறது என்பதையும் நாம் விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. பேசுபொருளாக முருகன் இருக்கலாம், ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயமாக ஆதிக்க படையெடுப்பு நடக்கிறது. அந்த ஆதிக்க படையெடுப்பை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முருகன் என்கின்ற நமது தோழனை இங்கே அழைத்திருக்கின்றோம். ஆக முருக வழிபாடு நம் சமூகத்திற்குள்ளாக எவ்வாறு பல தலங்களில் இருந்திருக்கிறது, இது நமக்கு தெரியாத விஷயம் அல்ல. நம்ம குடும்பத்திலே முருகன் என்பது ரொம்ப இயல்பாக ஒரு பெயராகவும் ஒரு வழிபாடாகவும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. இது எங்கிருந்து வருகிறது, எப்படி நம்மோடு இயல்பான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்வதில் தவறில்லை. இந்த முருக வழிபாடு அன்றைக்கு இருந்த முருக வழிபாட்டு முறைதான் இன்றைக்கும் இருக்கிறதா, அல்லது இன்றைக்கு நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய முருக வழிபாடு சுப்பிரமணியன் என்று சொல்லுவதற்கும் முருகனுக்கும் வேறுபாடு இருக்கிறதா, இரண்டும் ஒரே நபர்களா என்று நமக்கு தெரிய வேண்டும். கந்தனும் சேயோனும் ஒன்றான் என்று நமக்கு தெரிய வேண்டும். இப்படி பல பெயர்களில் இந்த முருகனுடைய பெயர்கள் அழைக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் நமக்கு புரிய வேண்டும். அதாவது அது இயல்பா இருந்துட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு அதை பத்தி யோசனை இருக்காது. திடீர்னு கவனம் எடுத்து பார்க்கும் பொழுது அதுக்கு இருக்கக்கூடிய விவரங்கள் நம்மளுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அது சரியான முறையில் கையாள முடியும். முருகன் ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்படுகிறார்? இவ்வளவு காலமும் என்னன்னால் தமிழர்களினுடைய மரபுகளை, பண்பாட்டினை, வழிபாட்டினை ஆரியம் ஒதுக்கி வைத்திருந்தது. அப்ப ஆரியத்துக்கு எதிராக நம்மை சண்டை போடும் பொழுது அவர்கள் இயல்பிலே நம்மை ஒதுக்கி வைத்திருந்த காரணத்தினால் இயல்பாக அவர்கள் எதிரிகளாக நாம் அடையாளம் காட்ட முடிந்தது. இன்றைக்கு அவர்கள் நம்மை ஆட்கொள்ள நினைக்கிறார்கள். நமக்கும் அவர்களுக்கு வேறுபாடு இல்லாத இரண்டும் ஒன்று என்று காட்டிக்கொண்டு நம் மீது ஒரு ஆக்கிரமிப்பை நடத்த நினைக்கிறாங்க. ஆக முருகனை அவன் எதிரியாக வைத்திருந்த வரை அல்லது தீண்டத்தகாதவனாக வெளியில் வைத்திருந்த வரை நமது சண்டை எளிமையானதாக இருக்கிறது. அவன் என்றைக்கு முருகனை பௌத்தத்தை போல அவன் விழுங்க நினைத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அரசியல் வேலைகளை செய்கிறானோ அந்த சமயத்தில் நாம் முருகனையும் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. முருகன் பெயரை சொல்லி தமிழினத்தின் அரசியலையும் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் தான் நீங்க முருக வழிபாடு குறித்தான உரையை தெளிந்து கொள்வதற்காக, தெளிவடைவதற்காக, முருக வழிபாட்டு தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பது குறித்து நமக்கு தேவைப்படுகிறது, பேசுவதற்கு தேவைப்படுகிறது. பல கேள்விகள் நமக்கு இருக்கின்றன. குன்றுதோறும் முருகன் என்று சொன்னால் அது ஏன் அப்படி வருகிறது? குறிஞ்சி நிலத்தோடு ஏன் முருகன் தொடர்பு கொள்ளப்படுகிறார்? முருகனுக்கான விழாக்கள் ஏன் அப்பாறு இருக்கின்றன? இன்னும் வேறு சில குறிப்பான கேள்விகள் நமக்கு இருக்கின்றன. ஆறுபடை வீடு என்று சொன்னால் ஆறுபடை வீட்டிலே 4 மிக முக்கியமான வீடுகள் என்று சொல்லப்படுகின்ற முருகனுடைய கோவில்கள் ஏன் பாண்டிய நாட்டில் மட்டுமே இருக்கின்றன? கொங்கு நாட்டிற்குள்ளாக ஏன் பெரிய அளவில் இல்லை? வட தமிழ்நாட்டிற்குள்ளாக ஏன் அது பெரிய அளவுக்கு நம்மால் காண முடியவில்லை என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. பெரும்பாலும் எங்கள் தோழர்கள் பொறியியல் படித்தவர்கள். முருகனுக்கு கோயில் கட்டினா கட்டலாம், ஏன் முருகன் அங்க வந்தார்னு எங்களுக்கு தெரியாது. ஆகவே முருகனை பற்றியான வரலாறை எங்கள் தோழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த வகையில் 2 ஆளுமைகளை இங்கே அழைத்திருக்கின்றோம். அவர்களது விளக்க உரைகள், இந்த உரைகள் என்பது பண்பாட்டு படையெடுப்பை தடுத்து நிறுத்துவதற்கும் திருப்பி அடிப்பதற்கும் நமக்கு பயன்படும் என்று நாம் உறுதியாக நம்புகின்றோம். ஆகவே வரலாறு என்பது ஒரு ஆயுதம். வரலாற்றை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். மே 17 இயக்கம் கடந்த 4 வருடமாக பாளையக்காரர்கள் வரலாறை எடுத்து தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ச்சி நடத்திட்டு வர்றோம். பல பேர் கேட்டாங்க, திடீர்னு ஏன் பாளையக்காரர் வரலாறு பேசுறீங்க அப்படின்னு. மக்கள் எழுச்சியினுடைய வடிவமாக பாளையக்காரர் போராட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆங்கில ஏகாதிபத்தியத்தினுடைய வரி கொடுமைக்கு எதிராக வெகு மக்கள் திரண்ட போராட்டம் தான், புரட்சி தான் பாளையக்காரர்கள் புரட்சி. அது எந்த அரசர்களும் மன்னர்களும் நடத்தியதல்ல. தமிழினத்தில் ஒரு நீண்ட நெடிய மக்கள் திரள் புரட்சி நடந்து கொண்டே இருந்தது, உருவாகி கொண்டே இருந்தது. அது 15ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்து அது 17ஆம் 18ஆம் நூற்றாண்டிலே திரட்சி அடைகிறது. அது வெளியிலிருந்து ஒரு ஆற்றல் இங்கே சுரண்ட ஆரம்பித்த பிறகு, வரி கொடுமை ஆரம்பித்த பிறகு பாளையக்கார புரட்சியாக ஆரம்பிக்கிறது. பாளையக்காரர்கள் என்பவர் வெகு மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு கீழ்மட்ட அதிகார கட்டமைப்பு. அந்த அதிகார கட்டமைப்போடு மக்களும் இணைந்து கொள்கிறார்கள். அதிகபட்சமாக பாளையக்காரர்களுக்கு ஒரு பாளையக்காரராக இருக்கிறார்கள், அவருக்கு அதிகபட்சமாக 500 பேரை திரட்டிக் கொள்ள முடியும், படை வீரராக வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு கட்டத்தில் மருதுபாண்டியர்களுக்கு 30,000 பேர் திரண்டு நிற்கிறார்கள்.
அந்த ஸ்டாண்டிங் ஆர்மி என்று எந்த ஆர்மியும் வைத்துக் கொள்ள முடியாத பாளையக்காரர்களுக்கு 30,000 பேருக்கான உணவை கொடுத்து அவர்கள் படைவீரர்களை வைத்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்களுக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் ஏன் திரள்கிறார்கள் என்றால், ஒரு அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக வெகு மக்களாக திரண்டு நின்று பாளையக்காரர்களை தலைமை எடுக்க வைத்து வெள்ளையருக்கு எதிராக புரட்சி செய்கிறார்கள். இதே புரட்சி அதற்கு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்திருக்கிறது. தஞ்சை பகுதியில் நடந்திருக்கிறது. வரிகொடாத இயக்கத்தை நடத்தியிருக்கிறார்கள். இடங்கை சாதிகளும் வலங்கை சாதிகளும் இணைந்து நின்று நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆக வெகு மக்கள் திரட்சி என்பது இந்த சமூகத்திலே கடந்த 600 ஆண்டுகளில் நடந்து 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 ஒரு பெரும் திரட்சியாக பாளையக்காரர்கள் பெரும் போராக வெடிக்கிறது. அது அடுத்த 100 ஆண்டுகளில் திராவிட இயக்கமாக, சுயமரியாதை இயக்கமாக உருக்கொள்ளுகிறது, மார்க்சிய இயக்கமாக உருக்கொள்ளுகிறது. அது புதிய ஜனநாயக கட்டமைப்பிற்குள்ளாக தனக்கான இடத்தை அது கோருகிறது. இது ஒரு 500 ஆண்டு கால போராட்ட வரலாற்றில் தான் நாம் நிற்கிறோம். இந்த 500 ஆண்டு கால போராட்டத்திற்குள்ளாக இந்த பாளையக்காரர்கள் புரட்சி என்பது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வடங்கை சாதி இடங்கை சாதி இரண்டும் ஒன்றாக சேர்ந்து நின்று வரி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னதை போல மருதுபாண்டியர்கள் ஜம்பு தீபகற்ப பிரகடனத்தின் பொழுது சாதி கடந்து ஒன்றாய் நில்லுங்கள் என்கின்ற முழக்கம் அதற்கடுத்து வருகிறது. அதற்கடுத்து 100 ஆண்டுகள் கழித்து சுயமரியாதை இயக்கத்தில் ஜாதி கடந்து ஒன்றாய் வாருங்கள் என்ற முழக்கம் வருகிறது. ஆக இந்த ஜாதி கடந்து ஒன்றாய் வாருங்கள், ஜாதி கடந்து ஒன்றாய் வாருங்கள் என்கின்ற முழக்கம் கடந்த 500 ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதுல இந்த ஜனநாயக கோட்பாடுகள், மக்களாட்சி கோட்பாடுகள் உருப்பெறுவதற்கு முன்பாகவே இந்த கருத்தியலை முன்வைத்து மருதுபாண்டியர்கள் உள்ளிட்ட அந்த பாளையக்காரர் நடத்திய போராட்டம் என்பது தமிழினத்தினுடைய பெருமை மிகுந்த போராட்டம், கவனத்தில் எடுக்க வேண்டிய போராட்டம். அப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். நாம் 100 ஆண்டு கால திராவிட இயக்க போராட்டத்தை மட்டுமல்ல, அதற்கும் 100 ஆண்டு 200 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பாளையக்காரர் போராட்டத்தை மக்களிடத்தை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் அன்றைக்கு சாதி கடந்து, ஏன்னால் இன்றைக்கு பாளையக்காரர்கள் இருக்கக்கூடிய தலைவர்களைத்தான் ஒவ்வொரு சாதியும் தனக்கான தலைவர் என்று கொண்டாடுகிறார்கள் என்றால், இந்த சாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் அன்றைக்கு போராடி இருக்கின்றார். மதம் கடந்து போராடி இருக்கின்றார். திப்பு சுல்தானோ ஹைதர் அலியினுடைய படைகளோ இங்க இருக்கக்கூடிய மருதுபாண்டியர்களோட, விருப்பாச்சி கோபால் நாயக்கரோட, சுந்தரலிங்கத்தோட, கட்டபொம்மனோட சேர்ந்து நின்று போர் புரிந்திருக்கிறார்கள். தீரன் சின்னமலையின் தலைமை ஏற்றிருக்கிறார்கள். ஆக ஜாதி கடந்திருக்கிறார்கள், மதம் கடந்திருக்கிறார்கள், போர் புரிந்திருக்கிறார்கள் ஆதிக்கத்திற்கு எதிராக. அப்ப இந்த நிலை இயல்பாக ஒன்று கூடுகின்ற, சாதி மதம் கடந்து ஒன்று கூடுகின்ற மரபு நமக்கு இருந்து கொண்டே வருகிறது. அப்படித்தான் பாளையக்காரர்கள் போராட்டமும் இருந்தது. அதனால்தான் பாளையக்காரர்கள் போராட்டத்தை மக்களிடத்தில் திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. அதைத்தான் கடந்த 4-5 ஆண்டுகளில் மே 14 இயக்கம் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மாநாடுகளை அந்தந்த ஊர்களில் நடத்தி பாளையக்காரர் போராட்டம் என்பது ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டமாகவும் சாதி மதம் கடந்த தமிழ் தேசிய எழுச்சியாகவும் நடந்திருக்கிறது. அதில் குறிப்பாக கடந்த ஆண்டிலே திருச்சியிலே நாங்கள் திருச்சி மலைக்கோட்டைக்கு அருகே ஜம்பு தீபகற்ப பிரகடனம் செய்யப்பட்ட நாளிலே நாங்கள் பொதுக்கூட்டத்தை நடத்தி சொன்னோம். இந்த நாவலான் தீவு என்று சொல்லப்படுகின்ற இந்த தென்னகத்தினுடைய விடுதலையை வைத்தார் என்றால் அதுதான் முதல் தமிழ் தேசிய விடுதலை முழக்கமாக இந்த மண்ணிலே வந்திருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தி அதற்கான மாநாட்டையும் கூட்டத்தையும் நாங்கள் நடத்தணும். ஆக இந்த மண்ணினுடைய சாமானிய மக்களினுடைய போராட்ட வரலாறு என்பதுதான் நமக்கான வழிகாட்டுதலாக இருக்க முடியும். அந்த வகையில் பாளையக்காரர் போராட்டத்தை நாங்கள் வெகு மக்கள் இடத்துல நடத்தினோம். அறிஞர்கள் அவையத்தை வைத்துக் கொண்டு எங்களுக்கான ஆயுதத்தை கூர்திட்டுகின்ற, அறிவாயுதத்தை கூர்திட்டுகின்ற அரங்கமாக இந்த அறிவர் மாநாட்டை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கிறோம். அந்த அமர்விலே பல்வேறு துறை சார்ந்து தமிழினத்தினுடைய வரலாறை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். அந்த வகையில் இந்த தமிழர்களும் சமயங்களும் என்கின்ற தலைப்பின் கீழாக இப்பொழுது இந்த அமர்வு என்பது முருகனை பற்றியான விளக்க உரை, முருகனை பற்றியான பல்வேறு கோணங்களில் நமக்கான விளக்குரை நல்க இருக்கக்கூடிய ஆளுமைகளை போற்றி வணங்கி இந்த நிகழ்வை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம்.